வணக்கம் நேர்களே, நான் தான் உங்கள் லம்பா புஜாங் செல்வகுமார் மிஸ்ஸா பேசுகிறேன். ஓகே, இன்னைக்கு நான் வந்து என் வீட்டில் இருக்கேன். இதுதான் என் வீடு. அதாவது என் வீடு வந்து ஒரு ஒரு ஆய்வு மையம். அதாவது இந்த கடாரம் ரிசர்ச் சென்டர்னு இதான் என்னோட மையமாக வச்சுருப்பேன். ஓகே, அதே சமயத்தில் வந்து பொதுவாக நான் ஃபீல்டில் தான் நிறையா நான் பேசுவேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என் வீட்டிலேருந்து பேசுகிறேன். ஏன்னா கேள்விகள் நிறையா இருந்துச்சு. இடையில நிறைய டூரிஸ்ட் வந்து நிறைய கேள்வி இடையில பதில் சொல்லாமல் இருந்ததுனால சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிக்டாக், ஆனால் அதே சமயத்தில் டிக்டாக்ல நிறைய கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ரைட், நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச அந்த கேள்வியில் வந்து நீங்கள் உங்கள் பேரே நீங்கள் எங்கேருந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு ராமன் ஜோஹர் அவர் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா வந்து நான் சொல்லலாம் ராமன் ஜோஹர் அந்த மாதிரி அந்த நல்ல ஒரு கேள்வி கேட்டாலும் சொல்லலாம். அதே சமயத்தில் நான் வந்து இந்த பஸ் ட்ரிப்பு, ஓகே, பஸ் ட்ரிப் வந்து ரொம்ப நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஏன்னா ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு காசு கொடுத்து இங்கே வந்து 2 நாள் தங்குறாங்கன்னா அவங்க வந்து திருப்தியாக இருக்கணும். ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் நான் வந்து மாற்றங்கள் கொண்டு வரேன். உதாரணத்துக்கு ஒரு லொக்கேஷன் போகிறாங்கன்னா இன்னைக்கு அவங்க வராதம்னா 3 நாள் தடவை லொக்கேஷன் போயிட்டு வருவேன். உதாரணத்துக்கு நீங்களே பாருங்களேன். உதாரணத்துக்கு நான் இருக்கிற ஏரியா வந்து இந்த செம்லின் இந்த லெம்பா பூஜாங்க தான் இருக்கேன். இந்த லெம்பா பூஜாங்லேருந்து கடைசி கடலில் வந்து நம்ம தஞ்சோண்டாவாய் போவேன். அந்த தஞ்சோண்டாவையில் போயிட்டு பஸ் பார்க்கிங் சரியா இருக்கா, ஸ்பீட் போர்ட்லாம் சரியா இருக்கா, அந்த ஷாப்பிங்லாம் அன்னைக்கு இருக்கா, சாப்பாடு இருக்கா, எல்லாம் 3 நாள் தடவை எல்லாம் பேசி வச்சுட்டு தான் நான்லாம் கூப்பிட்டு போவேன். ஓகே, அதனால தான் வந்து இது வந்து மக்களுங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும். அதே சமயத்தில் இன்ஃபர்மேஷன் சில சைட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் போகிறப்போ வந்து ரிப்பேரில் இருக்கும், போக முடியாது, அதெல்லாம் டபுள் செக் பண்ணிட்டு வருவேன். ஓகேங்களா, அதனால தான் வந்து நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓகே, நிறைய கேள்வி கேட்குறீங்க சொல்கிறத பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ பொதுவாக நான் கேட்குற கேள்வி வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்கிறது என்னன்னா, உதாரணத்துக்கு வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் சோழன் இந்துவான்னு கேட்குறாங்க, அது ஒரு கேள்வி. அதே சமயத்தில் வந்து உண்மையிலேயே ராஜேந்திர சோழன் வந்து கடாரத்துக்கு வந்தாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா வந்து அவருக்கு ராஜேந்திரன் சோழன் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு இந்த கடாரத்துக்கு 1025 ஏடிய கிமுவா கிபி சொல்லுவோம், கிபி 1025 ஏடிய. அப்போ அவர் வந்தப்போ வந்து அவர் வந்து வயசு வந்து கூடியாச்சு, அவர் வர முடியல, அவரோட போர் கடல் வீரர்கள் தான் வந்தாங்க. ஆனா தஞ்சாவூர் கல்வெட்டுல என்ன போட்டிருக்கு அதான் முக்கியம். ஓகே, தஞ்சாவூர் கல்வெட்டுல என்ன ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கு அந்த பேஸ்ல தான் நம்ம பண்றோம். அந்த பேஸ்ல சரி, அதே சமயத்தில் மற்ற ஆராய்ச்சியாளர்களும் சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராஜேந்திரன் சோழன் வந்திருக்காரு போருக்கு. தஞ்சாவூர் ஸ்கிப்ல போட்டிருக்காங்க, தஞ்சாவூர் கல்வெட்டுல அப்பதான் போட்டிருக்கு அவர் வந்து வந்திருக்காரு, போர் எடுத்து செஞ்சிருக்கு. இல்லைன்னா தஞ்சாவூர்ல போட்டிருக்க மாட்டாங்களே. ஸோ கன்ஃபார்ம் ராஜேந்திரன் சோழன் இங்க வந்திருக்காரு. இது முதல்.